கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனரம்யமும் நித்திய விருந்துன்னு சொல்லி நீதிமொழிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கடுத்து நீங்கள் புதிய உடன்படிக்கை புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலர் அழகாக சொல்கிறாங்க, என் குறைச்சலினால் நான் அப்படி சொல்கிறதில்லை, ஏன்னா நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது வந்து மனரம்யத்தை குறித்து. இந்த மனரம்யம் அப்படிங்கிறது வந்து இந்த 2 வசனங்களும் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த உலக வாழ்க்கையில் நம்மளுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த காரியம். அப்புறம் நம்ம பட்னியாக இருந்தாலும், எந்த ஒரு துன்பத்தில் இருந்தாலும், இந்த மாதிரி உலக காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இந்த மனரம்யம். எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த காரியம் இன்னொன்று இருக்குது. அதை நான் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். இன்னொரு வார்த்தை வந்து நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இப்படிப்பட்ட காரியங்களை மனரம்யமாக இருக்கணும். இன்னொரு காரியங்கள் வந்து நம்மளுக்கு வந்து மனரம்யம் அவசியம் இல்லை. அதில் வந்து மனரம்யமே வேண்டாம், அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கணும். அது எப்படின்னா பரிசுத்தம். அதான் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ இன்னும் நீ பரிசுத்தமாக, அதில் வந்து நீ மனரம்யமாக இருந்துடாத. அடுத்து நீதி செய்யணும். நீதி செய்கிறத வந்து இன்னும் நீதி செய்யட்டும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதுலேயும் நீ மனரம்யமாக இருந்துடாத. நீதி செய்கிறியா, இன்னும் நீ நீதி செஞ்சுக்கிட்டே இரு அப்படிங்கிற அந்த வசனம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இரவுக்கும் பகலுக்கும் முடிவு இருக்கானா, அதுலேயும் முடிவு கிடையாது. அது இரவு பகல் தொடர்ந்து வந்துக்கிட்டே தானே இருக்குது. அப்போ அதுலேயும் நம்ம என்ன செய்யணும், அதில் வந்து நம்ம மனரம்யமாக இருக்கக்கூடாது. அடுத்தடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் வந்துக்கிட்டே இருக்குல்ல, அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அவர் வேதத்தை தியானிக்கிறதால நம்ம வந்து என்ன செய்யணும்னா வளர்ந்து பெருகிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த காரியம்தான் நான் கற்றுக்கொண்டது. மனரம்யமாக இருக்கணும், சில விஷயங்களுக்கு மனரம்யமாக இருக்கணும், சில விஷயங்களுக்கு நம்ம மனரம்யம் வேண்டாம். உலக ஆசை இச்சைகளுக்கு, உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம வந்து என்ன செய்யலாம், மனரம்யமாக இருந்துக்கலாம். எந்த நிலைமையில் இருந்தால் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்லி சொல்கிறாருல, அதே மாதிரி நம்மளும் இந்த உலக வாழ்க்கையில் எந்த நிலைமையில் இருந்தாலும், இப்போ வந்து ஒரு சாப்பாடு வந்து பழைய சாதம் தான் இருக்குது, அப்போ அதே நம்ம மனரம்யமாக நம்ம சாப்பிட்டுக்கணும், சந்தோஷமாக நம்ம வந்து சாப்பிட்டுக்கிறணும். ஒரு நேரம் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சாப்பாடு, ஆரோக்கியமான சாப்பாடு, நல்ல சாப்பாடு கிடைக்குதா, ஓகே, அதையும் நம்ம என்ன செய்யலாம், மனரம்யமாக ஏற்றுக்கொள்ளலாம். நம்மளுக்கு ஒன்றும் இல்லாத நேரத்தில் நம்ம வந்து புலம்பி அழுதுகிட்டு அப்படியும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இருக்கிற நேரத்தில் ஆண்டவரை மறந்துக்கிட்டு நம்ம வந்து அந்த உலகத்தின் ஆசைகளுக்கு பின்னாலேயும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் எல்லா நிலைமையிலையும் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். ஆனால் இந்த வார்த்தை எப்படி கொடுக்க அப்படின்னா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் நீ பரிசுத்தமாகிட்டே போயிரு. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் எப்பவும் வந்துக்கிட்டே இருக்கிறது போல் நீ கர்த்தருடைய வேதத்தில் எப்பவும் நீ பிரியமாக இருந்து அதை தியானி அப்படின்னு சொல்லி கொடுக்க. இதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, மனரம்யாக நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த காரியம் தான் நான் புரிந்து கொண்டது. இந்த வார்த்தைகள் கூட உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய பரிசுத்த வரை முற்றிலுமாக ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.